அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு 2026ஆம் வருடத்துல புரட்டாசி மாதம் எப்பொழுது பிறக்குதுங்கிற தகவலை. புரட்டாசி 1ஆம் தேதி பிறக்கிறதுக்கெல்லாம் ஒரு பதிவு வேணுமா அப்படின்னு கூட கேட்கலாம். ஏன்னா புரட்டாசி மாதம்ங்கிறது பெருமாள் மாதம்னு சொல்லுவாங்க. அதுல தமிழ் மாதங்கள் 12 மாதம் இருக்குதுன்னா 6வது மாதமான புரட்டாசி மாதத்திற்கு தனி மகிமைன்னு சொல்லுவாங்க. காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் புரட்டாசி. ஒவ்வொரு மாதத்திலுமே விரத நாட்கள் இருந்தாலுமே புரட்டாசி மாதம் முழுவதுமே பார்த்தோம்னா விரத நாட்களாகவே தான் இருக்கும். சனிக்கிழமை விரதம், நவராத்திரி விரதம்னு தினம் தினம் விரத திருவிழா கோலம் தான் இருக்கும். இப்போ பெருமாளை சனிக்கிழமையில் வழிபடுவது மிகவும் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதுவும் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டா அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கிட்டுங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. இன்னும் நிறைய சிறப்புகள் புரட்டாசி மாதத்திற்கு சொல்கிறாங்க. பொதுவாக குறிப்பாக புரட்டாசினாலே அனைவருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வருவது திருப்பதி ஏழுமலையானோட வழிபாடு தான். அதனால தான் புரட்டாசி மாதத்தை பெருமாள் மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரட்டாசியில் சனிக்கிழமை விரதம் தவிர அனந்த விரதம், ஏகாதசி விரதம்னு ஏகப்பட்ட விரதங்கள் இருக்குது. புரட்டாசியில் பெருமாளுக்கு இணையாக சிவபெருமானுக்கும் வழிபாடு நடத்தப்படுறதா சொல்கிறாங்க. இப்போது 2026ஆம் வருடத்தில் புரட்டாசி மாதம் எப்பொழுது பிறக்குதுன்னா செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புரட்டாசி மாதம் முதல் தேதி பிறக்குது. அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு புரட்டாசி மாதத்தோட 30வது நாள் அன்னைக்கு மாதம் நிறைவடையுது. செப்டம்பர் 18 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புரட்டாசி முதல் தேதி. நம்ம அடுத்த பதிவில் இந்த புரட்டாசி மாதத்தில் எத்தனை சனிக்கிழமைகள் வருதுங்கிற தகவலை பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஞாபகமாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.